குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழகான தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அழகான மணியோசையோட, கோவில் மணியோசையோட நம்ம ஆரம்பிக்கிறோம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை 1 சித்திரை கலிகாணுதல். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமக்கு எத்தனை மணிக்கு புத்தாண்டு பிறகு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். தமிழ் புத்தாண்டு பிறக்கருக்கும் தமிழ் புத்தாண்டின் பெயர் பராபவ. ஏப்ரல் 14 காலை 8:30 மணிக்கு சதய நட்சத்திரம் ரிஷபலக்கணத்தில் ஆண்டு பிறக்கிறது. ஓகேவா? நான் பஞ்சாங்கம் வாங்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் தான் வாங்கணும். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காலை துவாதசி திதி, தொடர்ந்து இரவு 10 மணிக்கும் அதற்கு மேல் திரையோதசி. சதய நட்சத்திரம் மத்தியானம் 1:40, அதற்கு பிறகு புரட்டாதி. இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் மேஷ லக்னம், இருப்பு நாளிகை 4:15. தமிழ் வருட பிறப்பு, அரசு விடுமுறை. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு விட்டமின் சி நிறைந்த உணவை சாப்பிட வேண்டும். நாளை செவ்வாய் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை, சித்திரை 1 ஸ்ரீ பராபவ வருடம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நேரம் காலை 10 to 11, மாலை 7:30 to 8:30. இன்றைய கிரக நிலவரம். மேஷம் ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரம் கும்பத்தில் ராகு, மீனத்தில் புதன் சனி செவ்வாய். வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக நாம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த புத்தாண்டு தினத்தில் நம்ம இவ்வளோ நாள் இருந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து இனி நமக்கு நல்லதாக நடக்கணும்னு ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இன்றைய ராசி பலன். மேஷம் கவனம், ரிஷபம் பொறுமை, மிதுனம் வாழ்வு, கடகம் நிறைவு, சிம்மம் ஆதாயம், கன்னி பரிவு, துலாம் நன்மை, விருச்சிகம் சலனம், தனுசு அசதி, மகரம் இன்பம், கும்பம் ஆர்வம், மீனம் சோர்வு. நாளைய விசேஷம் என்னன்னு பார்க்கலாமா? அட்சய திருதி வேற வருதுன்னு. நாளை பிரதோஷம், மாத சிவராத்திரி பிரதோஷம் ரெண்டுமே ஒன்றா வருது. நாளை 15. நேற்றைய மகிழ்ச்சி, நாளைய நம்பிக்கை. மலைவேம்பு பெண்ணின் கருப்பு பை நீர்க்கட்டி பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிறது. சிறந்த மருந்து. கடந்து போன நாட்களில் துன்பத்திற்கான காரணத்தை பட்டியலிட்டு இனி கடக்கப் போகும் நாட்களில் மீண்டும் நிகழாமல் நாம் பார்க்க வேண்டும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அட்சய திருதி என்னைக்குன்னு தெரியல. இருங்க இதில் பார்க்கலாம். அட்சய திருதி 19 நினைக்கிறேன், பார்க்குறேன்.
கார்த்திகை விரதம் பலராம ஜெயந்தி. அட்சய திருதியை வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் 20ஆம் நாள், சித்திரை 7ஆம் நாள். காலை 11:12 வரை திருதியை. அந்த அட்சய திருதியை திதி வந்து 20ஆம் தேதி காலைல 11:12 வரை. அதற்கு பிறகு சதுர்த்தி திதி வந்துடுது. அப்போ 19ஆம் தேதி, ஏன்னா கோவிலெல்லாம் காலையில் வர்றதை தான் கடைபிடிப்பாங்க. அப்போ 19ஆம் தேதி மதியானம் 1:30லேருந்தே ஆரம்பிச்சிடுது அட்சய திருதியை திதி. அதாவது 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30லிருந்து அதற்கு பிறகு திங்கட்கிழமை காலை 11:12 வரை திருதியை திதி. அட்சய திருதி அன்னைக்கு பூரா அன்னைக்கு இருக்குது, மதியானத்துலேருந்து மறுநாள் காலைல வரைக்கும். அந்த அட்சய திருதி நாள் அன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ, நகையோ பணமோ எது வேணுமோ வாங்கினா அது செல்வம் சேரும். நம்ம நகை தான் வாங்கணும்னு இல்லை, எது வாங்குறீங்களோ அது நமக்கு சேரும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் கனியெல்லாம் கண்டுட்டிங்களா? நாங்கள் அன்றைக்கெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் பார்த்து இது பண்ணிட்டோம். ஒரு வாரமாகவே தமிழ் புத்தாண்டு தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அறம்பெயரும் கிடந்தேனும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். தமிழ் வருட பிறப்பு மேஷரவி 9:32 காலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.